நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிவட்டம் கீழ்மாம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீனிவாச பெருமாள் அம்மாச்சார் அம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு யாகசாலை மண்டபம் அமைத்து கணபதி ஹோமம், கோபூஜை, விக்னேஸ்வர பூஜை, நவகிரக ஹோமம், கலச பிரதிஷ்டை, விசேஷ சாந்தி, பூர்ணாகிதி உள்ளிட்ட ஹோம பூஜைகளும் தீபாராதனையும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மகா கும்பாபிஷேகம் காலை 6:30 மணிக்கு யாகசாலையில் மங்கள மேள வாத்தியங்கள் இசைக்க புனித நீர் கலசங்கள் ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீதேவி, பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலய விமானங்களுக்கு கொண்டு வரப்பட்டு விசேஷ பூஜைகள், கோபுர கலசம், மூலவ மூர்த்திகள் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றி தீபாராதனை ஏற்றப்பட்டது. தொடர்ந்து யாக பூஜைகள் செய்து மங்கள மேள வாத்தியங்களுடன் கும்ப கலசங்கள் அம்மாச்சார் அம்மன் ஆலய விமானத்திற்கு கொண்டு வரப்பட்டு புனித நீரானது கோபுர கலசத்திற்கு, மூலவர், அம்மாச்சார் அம்மன் பரிவார தெய்வங்கள் மற்றும் நவ கிரகங்களுக்கு ஊற்றி மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இவ்விழாவில் ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழா ஏற்பாடு முன்னாள் ரயில்வே துறை அமைச்சர், இணை அமைச்சர் AK மூர்த்தி, கிராம பொதுமக்கள், இளைஞர்கள் மற்றும் மகளிர் குழுக்கள் செய்திருந்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அருண் பிரகாஷ்.